திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டின் மக்கள் அடிமையா கூலியா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும். அப்பதான் தேர்தல் நேரத்தில் கையேந்தி காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் திராவிட மாடல். இதுதான் விக்கிரவாண்டியில நடந்து திராவிட மாடல். இது அவங்க நிர்வாகத்துக்கு வெற்றி கிடையாது. திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்கு எல்லாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கு விசுவாசமா இருந்தார்கள், அதனால வெற்றி பெற்றிருக்கார்கள், அவ்வளவுதான். அதனால இடைத்தேர்தல் அது தமிழ்நாட்டில் அது அவாய்டு, அதாவது இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அது தவிர்க்கலாம். இப்படிதான் ஒரு இடைத்தேர்தல் நடத்தணுமா? இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து. இதற்கு முதலமைச்சர் பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு. என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு? விக்கிரவாண்டிக்கு போனீங்க, காசு கொடுத்தீங்க, ஓட்டு வாங்கினீங்க, இது ஒரு பெருமையாது. ஆனாலும் அதை மீறி அந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையில் வாக்களித்தார்கள். இன்னொன்னு, நான் அந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி. அது இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதுல வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்தில் கடைசியில் இருக்கிற மாவட்டம். பர் கேபிட்டா தலை வருமானம் சொல்றது அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் 500 ரூபாய் பெரிய பணம். அவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆவாங்க. ஏன் 10,000 கொடுத்தா உதவோட ஓட்டு போட்டுருவாப்ல, யார் கொடுக்குறாங்களோ இதான் சொல்றேன். யாரோட 10,000 கொடுத்தா ஓட்டு போட போறாங்க. அந்த அளவுக்கு 10,000 ரூபாய்க்கு பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மக்களை 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா, தெளிவாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இந்த மக்களை இப்படியே அடிமையா வச்சிருக்கணும், இப்படியே வேலை இல்லாம வச்சிருக்கணும், இப்படியே கூலியா வச்சிருக்கணும். இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். கள்ளக்குறிச்சியில் நடந்த சாதனை சொல்றாங்களா, இல்ல திருநெல்வேலியில் நடந்த அந்த படுகொலை பத்தி சொல்றாங்களா, இல்ல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொல்றாங்களா, இல்ல அங்க அதிமுக படுகொலை சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சொல்றாங்களா? இதுதான் சாதனை, அவங்க சாதனையா? கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பணத்தை திமுக இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்திருக்கிறது. அதாவது 6,000 ரூபாய் பணமும் 4,000 ரூபாய் பொருளாக கொடுத்திருக்கிறது. இதில் 34 அமைச்சர்களில் 33 அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள். 125க்கு மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், யூனியன் சேர்மன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி அங்கேயே வீடுவீடாக சென்று தேர்தலில் வாக்குகளை கேட்கவில்லை, மாறாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள். 3 தவணையாக திமுக வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள். அன்றாடம் அரிசி மூட்டைகள், அப்புறம் எண்ணெய், பருப்பு, புடவைகள், மூக்குத்தி, கம்மல், என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அத்தனையும் அன்றாடம் கொடுத்தார்கள். இது உலகத்துக்கு தெரிந்தது, ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியவில்லை என்றால் நினைத்து பார்த்தாலே எனக்கு அதாவது வெக்கக்கேடு. தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா அப்படின்னு ஒன்னு யாரோ இருக்காங்களா? அப்படின்னு யாரோ இருந்தாங்கன்னா he is unfit for this job. He is completely unfit for this job. ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆபீசரா இருக்கணும்ல. அவர் எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி to uphold the democracy in our country. அதான் அவரோட வேலை. அது கூட பண்ண முடியலன்னா எதுக்கு நீங்க பதவியில் இருக்கிறீங்க? விலகி போங்க, ரிசைன் பண்ணுங்க. எனக்கு பதவி வேணாம்னு சொல்லிட்டு போங்களேன். உங்களை நம்பிதானே நாங்க கட்சியெல்லாம் இருக்குது. என்ன கை கட்டப்பட்டதுங்க? என்ன கை கட்டப்பட்டது? அப்ப எனக்கு வேலை வேண்டான்னு போங்களேன். அப்பதான் சொல்ல, அப்படி மிரட்டினா விட நீங்க வேலை வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே, சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதான ஒரு நேர்மையான நல்ல அதிகாரிக்கான அழகு. ஒரு தைரியமான அதிகாரி படம் செஞ்சிருப்பாங்க. நாட்டினுடைய ஜனநாயக டெமோக்ரஸிங்க, எலெக்ஷன் இது பஞ்சாயத்து தேர்தல் கிடையாது, இது அசம்பிளி எலெக்ஷன். இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இனி தயவுசெய்து யாரும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க, மீடியாலையும் மக்களும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது.
திமுக சமூக நீதி விரோதின்னு சொல்றதுக்கு மேல துரோகின்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வருகின்ற காலத்துல நாங்க இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ண இருக்கிறோம். நாங்க எக்ஸ்போஸ் சென்ஸ் மக்களுக்கு இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த இருக்கிறோம். நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு வரோம். இதனால நடத்தாதனால தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பல முறை எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். என்னைக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுப்பாங்க எங்களுக்கே தெரியல. எடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க, இது உறுதியா செய்வாங்க. ஆனாலும் நாங்க எடுக்க மாட்டோம்னா புரியல. நேற்று கூட ஒரு அமைச்சரை நான் சந்திச்சேன், ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சேன். நான் ஒரு குடும்ப நிகழ்ச்சியில சந்திச்சேன், ஆந்திரா அமைச்சரை சந்திச்சேன். அவர் 150 கோடி ரூபாய் ஆந்திராவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. முதல் தவணையா செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் ஒரு 200 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கீடு செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஆந்திராவில் எடுக்கிறாங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க, கர்நாடகால முடிச்சாங்க, ஜார்க்கண்ட்ல எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க, பீகார் எடுத்து முடிச்சு அது பீகாருடைய உயர்நீதிமன்றமும் அது உறுதி செஞ்சிருக்கு, உச்சநீதிமன்றமும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அது தடை செய்யல. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியாதான். இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் தெரியுது. ஆனா ஒரே ஒருத்தர் தெரியலையா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரமே இல்லப்பா, எங்களுக்கு மத்திய அரசு தான் செய்யணும். அது பாவம், அவர் சொல்லத்தான் சொல்ல போறாங்க. இப்படி ஒரு லா மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு தேவையா? இது கூட தெரியாத அவருக்கு, ஒரு சட்ட அமைச்சர் கூட தெரியாதா? அப்ப பீகார்ல நடந்தது என்னன்னு வச்சுக்கலாம். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பீகார்ல நடந்தது என்ன, அது ஏன் தடை பண்ணலையே, அது என்னன்னு சொல்லி கேட்கணும். அவங்க கூட்டணி தானே ஆந்திராவில் இருக்காங்க, திமுக கூட்டணி தானே ஆந்திராவில் இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி அங்க ஆந்திராவில் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்க இவங்களுக்கு உடந்தே இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய முதலமைச்சர் சொல்றாரு, அது சட்டமன்றத்தில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு சமூக நீதி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதாவது அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் இடஒதுக்கீடு பெற்றிருக்கின்றவர்கள் அவங்க இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறாங்க? நீங்க பறவைகளை கணக்கெடுக்கிறீங்க, விலங்குகளை கணக்கெடுக்கிறீங்க, எல்லாம் நீங்க பேருந்துகள்ல போறதுக்கு மாணவர்களை கணக்கெடுக்கிறீங்க, பெண்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறது பெண்களை கணக்கெடுக்கிறீங்க. இடஒதுக்கீடு கொடுக்கறது ஏன் உங்களுக்கு கணக்கெடுக்க மனசு வரல? ஏன்னா இவ்வளவு காலமா இடஒதுக்கீடு பெறுகின்ற மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க? இப்ப மலை குறவர்கள் இருக்கிறாங்க, அவங்களை நம்ம நரி குறவர்கள் சொல்றோம். இந்த குறவன் குறத்தி எல்லாமே நம்ம பழங்காலத்துல இருந்து உண்மையான தமிழர்கள். அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? படிச்சிருக்கிறாங்களா? வேலை இருக்குதா? வீடு இருக்குதா? பட்டதாரிகள் இருக்கிறாங்களா? இது தெரியறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு? தமிழ்நாட்டில் எவ்வளவு மீனவர்கள் இருக்கிறாங்க, மீனவர்களுக்கு வீடு இருக்கா? குடிசையில் இருக்கிறாங்களா? படிச்சிருக்கிறாங்களா? படகுகள் இருக்கா? வலை இருக்குதா? வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா? அது கணக்கெடுக்கிறது மனசு இல்லையா முதலமைச்சருக்கு? இது தெரிஞ்சுக்கிறது கூட முதலமைச்சருக்கு மனசு இல்லைன்னா அப்புறம் என்ன முதலமைச்சர்? இது சர்வே, இதுதான் ஜாதி வாரி சர்வே. நீ பேரை பிடிக்கலன்னா பேரை கூட மாத்திக்கங்க. எனக்கு ஜாதி அந்த பேரை பிடிக்கல, பேரை மாத்திக்கங்க. சோசியல் ஜஸ்டிஸ் சர்வேன்னு சொல்லுங்க. எடுத்து இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்காங்க, அது பேரை மாத்திக்கங்க. நீங்க சமூக நீதி கணக்கெடுப்பு மாத்திக்கங்க. உங்களுக்கு பேர் பிடிக்கல, ஓட்டு மட்டும் ஜாதியை பார்த்து ஓட்டு. ஏன் இந்த தேர்தலில் திமுக பெரிய கணக்கெடுத்தாங்க தெரியல? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த ஜாதி, எந்தெந்த மதம், எந்தெந்த ஓட்டு, இதுக்கு லிஸ்ட் கையில் வச்சிருக்கிறான் தெளிவா. அதை வச்சுதானே காசு நிறைய கொடுத்தாங்க. போய் தேர்தலுக்கு நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. ஆனா அவன் படிக்கிறதுக்கும் வேலைக்கும் நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க. இதுதான் உண்மையான திமுக. இதுதான் சமூக நீதியா? என்ன நாங்க பொய் வேஷம் போட்டோம்னு புரியல எங்களுக்கு. கள்ளக்குறிச்சியில 67 பேர் இறந்தாங்களே, பார்த்தார முதலமைச்சர்?
இவருக்கு கீழே தானே போலீஸ் இயங்கிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு இவர் தானே பொறுப்பு, இவர் தானே பொறுப்பு எடுத்துக்கணும். 67 பேர், அல்ல 67 பேர் 60 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். வந்து பார்த்தாரா? இல்ல யார் வேஷம் போடுறான்னு தெரியல எனக்கு.